ஒருவேளை 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு, நேர்மையாக இருந்திருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு திறமையான அரசியல்வாதியாக தான் இருந்திருக்கிறாரு. ஒரு சுறுசுறுப்பாக இருந்திருப்பார். எந்த ஒரு எதிர்க்கட்சி கேட்குற கேள்வி ப்ளஸ் சட்டமன்றத்தில் நடைபெற போராட்டங்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திறமையாக தான் செயல்பட்டார். நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களும் கிட்டத்தட்ட 1990 அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிறாரு. படிப்படியாக வளர்ந்து தான் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிருக்கிறாரு. ஆனால் இந்த 4.25 வருஷத்தில் அவருடைய நிர்வாகத்தை அவர் கையில் திறமையாக வச்சுருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில், கட்சி தலைவராக இருந்த காலத்தில் வந்து எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவர் கீழே என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அம்மா துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம், அவர் உதயநிதி ஒரு பக்கம், இப்படின்னு எல்லாமே ஆளாளுக்கு ஒரு சபரீசன் ஒரு பக்கம், இப்படின்னு எல்லாம் ஒரு பல தலைமைகள் உருவானதுனால இவருக்கான ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அமைச்சரவையில் இருக்கிற பொன்முடி அவர்களே 2021 திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சர்ச்சைகளை சிக்கினார். அதை வந்து அப்பயே அவர் ஒரு பொது மேடையில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம அவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத யோசிச்சு எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினார். யாருமே பெருசாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. இதை தாண்டி இப்போ 2026 ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் முதலமைச்சராக திரு உதயநிதி அவர்கள் வந்துடுவார். இவ்வளோ வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுக்கல. உதயநிதி அவர்கள் வந்து எவ்வளவு திறமையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு இருக்கிற திறமையை கூட அவர் உதயநிதிக்கு இருக்காது. ஏன்னா அவர் வந்து பிறப்பிலே நல்ல பெரிய கோடீஸ்வரனாக பிறந்து நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் பெருசாக பண்ணுவாரானா கண்டிப்பாக பண்ண முடியாது. மீண்டும் ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே வந்து திமுக நிர்வாகிகள் மட்டும்தான் இன்னும் பெரிய லெவலில் வளருவாங்களே வந்து சாமானியன்கள் வந்து மேலும் இன்னும் அடித்தட்டுக்கு கீழ்மட்டத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அதனால் வரப்போகிற 2026 தேர்தலில் பொதுமக்கள் சிந்தித்து சிறப்பான ஒரு முடிவை எடுத்து இந்த திமுகவை மீண்டும் வேணுமா வேண்டாமான்னு தெளிவாக முடிவு பண்ணி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்த தமிழக நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.